தளபதி விஜய் அவர்களுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ரீசெண்டா இந்த ஒரு டிவோர்ஸ் விஷயம் குறித்து வாய் தொறந்திருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நேற்றிலிருந்து சோசியல் மீடியா ஃபுல்லாவே தளபதி விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் மேட்டர் தான் ரொம்பவே பீக்கா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் எந்த பக்கம் பார்த்தாலும் இதை பற்றின மிக தீவிரமான விசாரணை போய்கிட்டு இருக்கு. இது காரணமாக இருக்குமோ, அது காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் விஜய் அவர்களுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் குறித்தும் சங்கீதா அவர்களுடைய டிவோர்ஸ் குறித்தும் என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு என்னோட கருத்து அப்படின்னா, இது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனிப்பட்ட ஒரு முடிவு. இதில் நம்ம கருத்து தெரிவிக்கிறது சரியான விஷயம் கிடையாது. இது அவங்களுடைய சுதந்திரம், அவங்க தான் முடிவெடுக்கணும். அண்ட் நிறைய பேர் விஜய் அவர்கள் இப்படி பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா, விஜய் நான் தூக்கி வளர்த்த பையன், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்ம பொதுப்படையாக அப்படி பேசிடக்கூடாது. என் மகன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களையுமே அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே விஜய் அவர்களை நான் பார்த்து பார்த்து வளர்த்து வந்துட்டு இருக்கேன். சினிமாவில் நுழைஞ்ச போதும் சரி, சினிமாவில் அவர் அடுத்தடுத்து பண்ணும் போதும் சரி, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவர் என்கிட்ட கேட்டு தான் எடுத்திருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் என்ன சொல்கிறேங்கிறத பார்த்துட்டு அவரோட முடிவை அவர் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்குது, எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார். ஸோ இது முற்றிலும் வதந்தி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை சொல்லாமல் கூட அவர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். அதற்கு மிக முக்கிய காரணம், இப்போ அவர் சின்ன பையன் கிடையாது, அவரே ஒரு பையனுக்கு அப்பா. அவருக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் நானும் அவரும் பேசிக்கிறது இல்லை. ஏன்னா அவரோட தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட முடிவுகளை அவரே தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்தில் கட்சி ஆரம்பித்தது கூட அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் குறித்து என்னோட ஒரு டாக் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம், அதில் நம்ம மூக்கு நுழைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த ஒரு விஷயத்தை தான் எஸ்.ஏ. அவர்கள் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களை சின்ன வயசில் சினிமாவில் அறிமுகப்படுத்தினதாக இருக்கட்டும், ஹீரோவாக மாற்றினதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே எஸ்.ஏ. அவர்கள் சரியான முடிவை தான் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் சினிமாவில் பீக்கில் போகும்போதும் சரி, ரொம்ப லோவில் போகும் சரி, எஸ்.ஏ. அவர்களோட வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியாக இருந்திருக்கு. அவர் எஸ்.ஏ. அவரோட பையனாக இருக்கும்போது பண்ண எல்லா விஷயங்களுமே ப்ராப்பராக போயிருந்திருக்கு. அண்ட் அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சில கிளாஷ் ஏற்பட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு சில மோசமான விஷயங்கள் நமக்கு அதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கட்சி ஆரம்பித்தது குறித்துமே அவர் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். அதெல்லாம் இதற்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம். எது எப்படியோ இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் குறித்த டாக்ஸ் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கூட இப்போ வரைக்கும் தெரியலை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.